தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு பற்றி அங்கே பார்க்க போகிறோம். அதுவும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ போஸ்டிங்ஸ் அப்படிங்கிற எல்லா தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பாருங்கள் இந்த அறிவிக்கை ரிலீஸ் ஆகிருக்கு. 2/2/2024 காலையில் 10 மணிக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து தான் இந்த பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக எல்லா தேர்வுகளும் நடக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது 9/2/2024 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நகராட்சி, அதுக்கப்புறம் பேரூராட்சி, மாநகராட்சி இதிலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குடிநீர் வடிகால் வாரியத்திலையும், சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியத்திலையும், கழிவுநீர் அகற்றும் வாரியத்திலையும் உங்களுக்கான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போது இதை பற்றின டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ரெகுலர் ஜாப் தாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நேரடி நியமனத்துக்கெல்லாம் வர்றீங்க. மொத்தம் 1933 வேக்கன்சி. ஜூனியர் இன்ஜினியரு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, டிராஃப்ட்ஸ்மேனு, ஓவர்ஷீரு, டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரு, ஒர்க் இன்ஸ்பெக்டரு, சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸும் இருக்க போது. அனைத்து மாவட்டங்கள்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தளவுக்கு 9/2/2024 காலை 10 மணிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 12/3/2024 வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோவுமே நம்ம சேனலில் 9/2/2024 காலையில் இருக்குங்க. இப்போது என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷனை பொறுத்தளவுக்கு மொத்தம் 146 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கலுக்கு மொத்தம் 145 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 80 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலை பொறுத்தளவுக்கு மொத்தம் 58 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கலுக்கு 14 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கலுக்கு 71 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்ப்பரேஷனுக்கு மொத்தம் 156 வேக்கன்சி இருக்குது. அடுத்து டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 அப்படி இல்லைனா ஏஇ பிளானிங்னு சொல்லுவாங்க. இது எல்லா முனிசிபாலிட்டியுமே இருப்பாங்க. இவங்களுக்கு மொத்தம் ஒரு 12 வேக்கன்சி. ஜூனியர் இன்ஜினியருக்கு ஒரு 24 வேக்கன்சி. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ்க்கு ஒரு 257 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிராப்ட்ஸ்மேன் கார்ப்பரேஷனுக்கு 35 வேக்கன்சியும், முனிசிபாலிட்டிக்கு 130 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஷியரை பொறுத்தளவுக்கு 92 வேக்கன்சியும், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அல்லது ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஒரு 102 வேக்கன்சி. ஒர்க் இன்ஸ்பெக்டர் 367 வேக்கன்சி. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் 244 வேக்கன்சிங்க. இப்போது ஒவ்வொரு கார்ப்பரேஷன்லேயும் எவ்வளோ ஜாப்ஸ்ன்னு பாருங்கள். டோட்டலாக டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு முனிசிபல் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு முனிசிபாலிட்டிக்கு மொத்தம் 1621 வேக்கன்சியும், அடுத்து தமிழ்நாடு வாட்டர் போர்டு அண்டு ட்ரைனேஜ் போர்டுக்கு மொத்தம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 96 வேக்கன்சியும், சென்னை கார்ப்பரேஷனுக்கு அதாவது சென்னை குடிநீர் வடிகால் வழங்கு வாரியத்துக்கு மொத்தம் 216 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அவங்க எதுவுமே கொடுக்கல. பட் ஆனால் 9ஆம் தேதி அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நாளைக்கே நம்ம சேனலில் என்னென்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஏஜ் லிமிட்டுங்கிறத டாப் டு பாட்டம் அலசி நம்ம வீடியோ போட்டுறோம். அடுத்து சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு ஏஇக்கெல்லாம் சேலரியை பொறுத்தளவுக்கு 37,700 ரூபாயிலேருந்து 1,38,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்திங்கன்னா 63,000 உங்களுக்கு சேலரி இருக்கும் ஃபஸ்ட்டு மாதமே. அடுத்து இந்த டவுன் பிளானிங் ஆஃபீஸர் ஜூனியர் இன்ஜினியருக்கெலாம் 35,900 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்கு கிட்டத்தட்ட ஒரு 43,000 பக்கத்தில் வரும் ஃபஸ்ட்டு மந்த்தே. அடுத்து இந்த ஓவர்ஷியரு, அதுக்கப்புறம் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு 42,000 43,000 வரைக்கும் ஃபஸ்ட் மந்த் கையில் கிடைக்கும்.
ஒர்க் இன்ஸ்பெக்டரை பொறுத்தளவுக்கு 18,200 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அலவன்சஸோடு சேர்த்து 29,632 கிடைக்கும் ஃபஸ்ட்டு மாதம். சானிட்டரி இன்ஸ்பெக்டரை பொறுத்தளவுக்கு அதே தான் 35,400 கொடுத்துருக்காங்க. 48,000 49,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்குங்க ஃபஸ்ட்டு மந்த்லி. அடுத்து உங்களுக்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அடுத்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக நடத்துவாங்க. ஸோ செலெக்ஷன் ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்வு முறை எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து 8 மற்றும் 14 நம்பர் போஸ்ட்டுக்கும் 16 நம்பர் போஸ்ட்டுக்கும் ஒரு டைப்பாகவும் 9, 13, 14க்கு இன்னொரு டைப்பாகவும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்று சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது உங்கள் டிகிரி என்ன கேட்டகிரிக்கு கீழே வருதோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர் கொடுக்குறாங்க. அடுத்து அது எப்போ எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/6/2024 காலை 9:30 12:30 வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு மதியமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 நடக்குது, கம்பல்சரி பேப்பருங்க. இதை பொறுத்தளவுக்கு பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் மொழி தகுதி தேர்வும், பார்ட் பியை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாமும் உங்களுக்கு 30/6 அன்னைக்கு மதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் ஒரு எக்ஸாமினேஷனையும் மதியம் நீங்கள் இன்னொரு எக்ஸாமினேஷனும் எழுதுவீங்க. மதிய எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே மற்ற போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் பேப்பர் 1 வைக்கிறாங்க. அதே மாதிரி காலை 9:30 12:30 வரைக்கும் வைக்கிறாங்க. ஒரு நாள் முன்னாடி வைக்கிறாங்க. சனிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது 29/6/2024. அடுத்து அதே மாதிரியே பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸும் SSLC ஸ்டாண்டர்டில் தமிழ் மொழி தகுதி தேர்வும் வைக்கிறாங்க. அதே மாதிரி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத வேண்டியது இருக்குங்க. இதை தவிர நேர்காணல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேறு எந்த டீட்டெயில்ஸும் அவங்க தரப்புலேருந்து வெளியே வரல. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி விசாரித்த வரைக்கும் உங்களுக்கு 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு 200 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC ST மக்களுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா அதான் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அண்ணா யூனிவர்சிட்டி லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 9/2/2024 அப்போ ஆக்டிவாக இருக்குங்க. ஒருவேளை இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்டுங்கிறத ஒரு R&D பண்ணி நம்ம சேனலில் நாளைக்கு வீடியோவை வெளியிட்டுடலாம். ஸோ இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.